ஆன்சருக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். சரி, ஸ்கொயர் கியூப் ஓரளவாவது படிச்சிருக்கீங்களா எப்படி? லைட்டாவாது. பானுப்பிரியா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. பானுப்பிரியா. சரி, சரண்யா நீங்க? புரியல நீங்க சொன்னது. படிச்சிருக்கேன் மேம், ஆனா லைனா தான் ஞாபகம் இருக்கு. இடையில இருந்து கேட்டா அது ஞாபகம் இல்ல. சரி சரி, ஓகே ரைட்டு. சரி, நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. இப்போ எந்த இடத்துலலாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன். சரியா? அதாவது ஸ்கொயர் கியூப் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, ஒரு ரீசனிங் நம்ம பார்த்தோன்னே நம்ம பென் எதுவுமே எடுக்காம இதை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஆன்சரை வந்து சேட்ல போட்டு விடுங்க. சரியா? எல்லாருமே ஆட் ஒன் அவுட் ஒன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயுமே மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலயுமே சரி, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வந்து 144, பி வந்து 169, சி வந்து 324, டி வந்து 391. இதுல டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? சூப்பர் ராம்குமார். வெரி குட் காளிராஜ். சரண்யா உங்களுக்கு? பானுப்பிரியா உங்களுக்கு? டிஃபரெண்ட் தெரியுதா மேம்? அது எல்லாம் ஸ்கொயரு, அது வந்து ஸ்கொயர் கிடையாது. அதுவா? ஓகே, அவ்வளவுதான். அதனாலதான் இப்போ நம்ம ஸ்கொயர் கியூப் படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம பெண்ணிட்டு எடுத்து செய்யவே வேண்டாம், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது இன்னொரு இது கொடுக்குறேன். இதுல எது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 322, 441, 121, 512. சூப்பர் சரண்யா. யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா எதனால டி ஆப்ஷன்? ஏன்னா அது வந்து கியூப், மத்த எல்லாம் ஸ்கொயர், அது மட்டும் கியூப். ஸ்கொயர், அது மட்டும் கியூப். சரி, சூப்பர். ஆனா ஆப்ஷன் பி 144 தானே? 441. 144 இல்ல, 441. சரி, அடுத்தது கொடுக்குறேன்.
இதுல ராம்குமார் எதனால பி? சரி, இதுல 2 மெத்தட் எடுத்துக்கலாம். சரியா? பி ஆப்ஷன் எதுக்காகனா 21, 25, 27 மூணுமே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு காமன் நம்பரை வச்சு. ஆனா 23 வந்து டிவைட் ஆகாது. சரியா? மற்ற எல்லாமே மல்டிபிள் ஆகும், இது ஒன்று மட்டும் மல்டிபிள் ஆகாது. இன்னொரு என்னதுன்னா 25 மட்டும் ஸ்கொயர் நம்பர், மற்ற எதுவுமே ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 27 கியூப் நம்பர்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு சம பார்த்த உடனே நம்ம மைண்ட் ஓடுறது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பா நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க தான் நம்ம மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால ஸ்கொயர் கியூப்புக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே அதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்ப சம்முக்கு போலாமா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஒன்னோட ஸ்கொயர்டு வந்து எதுல முடியும்? சரி, பார்க்கலாமா? 1 ஸ்கொயர்டு வந்து எதுல தான் முடியும்? 1ல தான் முடியும். சரியா? 2 ஸ்கொயர்டு வந்து எதுல முடியும்னு கேட்டாங்கன்னா எதுல முடியும்? 4ல முடியும். 3 ஸ்கொயர்டு எதுல முடியும்? 9ல முடியும். புரியுதா? என்ன இது எண்டிங் நம்பர் மட்டும் சொல்றேன். புரியலைன்னா யாராவது சேட்லயாவது போட்டு விட்டுருங்கண்ணே. இல்லை நோ டைம் சொல்லலனாலும் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லை சேட்ல போட்டு விடுங்க, நான் நோ டைம் சொல்லிடுறேன். ஒன்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து ஸ்கொயர் நம்பருக்கு சொல்றேன். 1 ஸ்கொயரோட லாஸ்ட் நம்பர் வந்து 1ல தான் முடியும். 2ஓட ஸ்கொயர் 4ல முடியும். 3ஓட 9ல முடியும். 4ஓட ஸ்கொயர் எதுல முடியும்? 16. ஆனா நம்ம 6 எடுத்துக்கலாமா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் 6ல முடியும். 5ஓட ஸ்கொயர் எதுல முடியும்? 5ல தான் முடியும். ஓகேவா? அடுத்து 6ஓட ஸ்கொயர் எது முடியும்? 6ல தான் முடியும். சரியா? அப்போ 4க்கும் 6க்கும் லாஸ்ட் நம்பர் 6ல தான் 6ல தான் முடியும். அதே மாதிரி 7ஓட ஸ்கொயர் எதுல தான் முடியும்? 9ல தான் முடியும். 8 ஸ்கொயர் எதனுடைய லாஸ்டா எதுல முடியும்னா 4ல முடியும். 9 ஸ்கொயர் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். சரியா? 5க்கு மட்டும்தான் 5 இருக்கும். 6 எதுக்கு 2க்கும் இருக்குன்னா 4க்கும் 6க்கும் இருக்கும். 9 வந்து எது 2க்கும் இருக்குன்னா 3க்கும் 7க்கும் இருக்கும். 4 வந்து எதுக்கு இருக்குன்னா 2க்கும் 8க்கும் இருக்கும். 1 எதுக்கு இருக்குன்னா 1க்கும் 9க்கும் இருக்கும். சரியா? இப்ப இதை வச்சு நான் எப்படி ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லி தரேன். இப்படி இருக்கா? இப்போ நீங்க ஸ்கொயர் கியூப் படிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஓரளவு கண்டுபிடிக்க தெரியும். சரியா? இப்போ இதே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 30 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சிருக்கீங்க, அதை தாண்டி இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ 9ல இருக்கா? 9ல எந்த நம்பர்லாம் முடியும்னு சொல்லியிருக்கேன்? 3யும் முடியும், 7ம் முடியும். அப்போ மேல 3 போட்டுக்கோங்க, கீழே 7 போட்டுக்கோங்க. ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா லாஸ்ட் இருக்கிற 2 நம்பரையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது என்னது இருக்கு? 5 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ 5க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1ஓட ஸ்கொயர் எத்தனை? 1. 2ஓட ஸ்கொயர் எத்தனை? 4. 3ஓட 9. அப்போ 5 தாண்டி போயிருது. அப்போ இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. ஒன்னு 23 இருக்கலாம், இல்ல 27 இருக்கலாம். இது ரெண்டுல நம்மளுக்கு எது அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. சரியா? 3 × 2 6.
அப்போ 5 விட பெருசா இருக்கு. அப்ப நம்மளுக்கு பெரிய நம்பரா இருக்காது. 23 தான் இதனுடைய ஸ்கொயர் நம்பர். சரியா? புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்ட பாத்துக்கோங்க. எந்த நம்பர்லாம் வரும்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்கொயர்னா 2 நம்பர் அடி கொடுக்கணும். கியூப்னா 3 நம்பர் அடி கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் நம்பர்னா லாஸ்ட் இருக்க 2 டிஜிட்ட விட்டுருங்க, எல்லாம் மறந்துருங்க. லாஸ்ட் மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. 5 மட்டும் இருக்கா? 5க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2ஓட ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ 23, 27 எழுதிக்கலாம். நம்மளுக்கு 2ல எந்த நம்பர்னு தெரியாதா? ஸோ இங்க என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதுக்கப்புறம் உள்ள நம்பர் எடுத்துக்கணும். 3 × 2 6. 6 வந்து இதை விட பெருசா இருக்கு. சப்போஸ் இங்க 7 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 729 இப்படி இருந்துச்சுன்னா எந்த நம்பரை சூஸ் பண்ணணும்? 27 சூஸ் பண்ணணும். புரியுதா? இங்க என்ன நம்பர் வருதோ இதை விட இது குட்டியா இருந்துச்சுன்னா, சின்னதா இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுக்கணும். இதை விட இது பெருசா இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுக்கணும். புரிஞ்சா? பானுப்பிரியா, சரண்யா, புரிஞ்சா? மேம் அந்த 3 × 2 போட்டிங்களா? அந்த ஸ்டெப் புரியல. என்ன நம்ம இப்போ 23, 27 வரைக்கும் ஓகே தானே? 23 இல்லனா 27. ரெண்டுல ஏதோ ஒரு நம்பரா இருக்க போகுது. அது 23 ஸ்கொயர்டா 27 ஸ்கொயர்டான்னு தெரியாது. இங்க என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கணும். அடுத்த நம்பர் என்னது? 3. 3யையும் இந்த 2வையும் மல்டிபிள் பண்ணணும். சரியா? என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதுக்கு அடுத்த நம்பர் போட்டு அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 வரும். சரியா? 6 விட நம்மளுக்கு இங்க இருக்குல்ல ஸ்கொயருக்குள்ள ஒரு நம்பர், அந்த நம்பர் சின்னதா இருந்துச்சுன்னா 23 எடுக்கணும். இல்ல நம்ம சப்போஸ் இந்த √729 வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் அதே கான்செப்ட் தான் நம்ம போடுவோம். இங்க 23 இருக்கும், இங்க 27 இருக்கும். அதே இதுக்கப்புறம் என்ன நம்பர்? 3. 2க்கு அப்புறம் 3, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், 6 வரும். 6 வருதா? 6 விட இந்த நம்பர் என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. அப்போ 27 தான் இதனுடைய ஸ்கொயர் நம்பர். இந்த 6 விட 5 சின்னதா இருக்கா? அப்போ 23. ஓகேவா? ஒரு 2 3 சம் நீங்க பிராக்டிஸ் எடுங்க, வந்துரும். அனுப்பியா? ஓகேவா? ஓகே மேம், புரிஞ்சுது. சரண்யா, உங்களுக்கு? புரிஞ்சுது மேம். சரி, அடுத்து நான் சம் கொடுக்கட்டுமா? ஆன்சர் சொல்றீங்களா? 1764. சரண்யா, 4ஓட லாஸ்ட் டிஜிட் என்னவா முடிஞ்சிருக்கணும்? 6ல முடிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 4ல முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 1764 நம்பர் கொடுத்துருக்குது. சரி, செக் பண்ணி பார்க்கலாமா? மற்றவங்களுக்கு காளிராஜ் ஆன்சர் வந்துட்டா, ராம்குமார் ஆன்சர் வந்துருச்சா? சரி, 4ல என்ன நம்பர்லாம் முடியும்? 2ஓட ஸ்கொயர்டும் 8ஓட ஸ்கொயர்டும் 4ல முடியும். சரியா? ஏன்னா 2 4 8 64. ஸோ அந்த லாஸ்ட் நம்பரை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 நம்பரை அடிச்சிடணும். அப்போ 64 கேன்சல் ஆயிருமா? மீதி இருக்கிறது என்னது? 17 இருக்கும். சூப்பர் ராம்குமார். சரண்யா ஓகே, சூப்பர். 17 இருக்கா? 17க்குள்ள எதனுடைய ஸ்கொயர்லாம் இருக்கும்? நானாங்க 16. அப்புறம் 25 போயிரும். அப்போ 4ஓட ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கேயும் 4 போட்டுருவோம், இங்கேயும் 4 போட்டுருவோம். சரியா? 4க்கு அப்புறம் என்ன நம்பர்? 5.
5 மல்டிபிள் பண்ணோம்னா 20. 20ங்கிறது 20யோட இந்த நம்பர் என்னவா இருக்கு, சின்னதா இருக்கா. அப்ப ஆன்சர் என்ன, 42. இந்த நம்பரை வச்சுதான் நம்ம பண்ணி போடணும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? சரண்யா ஓகேவா? சரண்யா பண்ணுங்க. பானுப்பிரியா உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேம், புரிஞ்சு. சரி ஓகே, அடுத்த நம்பர் சொல்லட்டுமா? ஃபோர் 489. சரண்யா 100 வாட்டி செக் பண்ணி பாருங்க. காளிராஜ் 100 வாட்டி செக் பண்ணுங்க. மேக்ஸ்ல ட்ரை பண்ணாலே நீங்க முதலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? சரி சூப்பர். சரி பார்க்கலாமா? நைன்ல எந்த நம்பர்லாம் முடியும்? 3யும் 7ம் முடியுமா? லாஸ்ட் என்ன செய்வோம், 8யும் 9யும் கேன்சல் பண்ணிடுவோம். மீதி இருக்கிறது என்னது, 44 இருக்கு. 44க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்கு? அவரோட 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ 49ங்கிறது பெருசாயிரும். இங்க 44 தான் இருக்கு. அப்போ நம்ம இங்க 6 போடுவோமா? ஒன்று 63 இருக்கலாம், இல்லை 67 இருக்கலாம். ரெண்டுல நம்ம எதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், 6க்கு அடுத்த நம்பர் என்னது, 7. 7யும் 6யும் மல்டிபிள் பண்ணோம்னா 42வா? 42 வந்து எப்படி இருக்கு, இந்த நம்பரை விட சின்னதா இருக்கு. இந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணுங்க. இங்க இருந்தே போங்க. இந்த நம்பரை விட இந்த நம்பர் எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. சரியா? அப்போ 67 தான் ஆன்சர். எப்போதுமே நம்ம மல்டிபிள் பண்ற நம்பரை வச்சு இங்க கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரை விட இது பெருசா இருந்துச்சுன்னா பெரிய நம்பரை சூஸ் பண்ணணும், இந்த நம்பரை விட இங்க சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா சின்ன நம்பரை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். சரியா? சரி, அடுத்த நம்பர் சொல்லட்டுமா? ரெண்டு நம்பருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற நம்பர் 5776, கீழே இருக்கிறது வந்து 7921.
சரண்யா சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்ததற்கு ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. சூப்பர் ரம்குமார். சரண்யா செகண்ட் சம்க்கு கொஞ்சம் நல்லா பாருங்க. சூப்பர் பானுபிரியா. சரி பார்க்கலாமா? 6ல எந்த நம்பர்லாம் முடியும்? 4ம் 6ம் முடியும். சரியா? லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுருவோமா? மீதி இருக்கிறது வந்து 57. 57க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர்லாம் இருக்கு? 8ஓட ஸ்கொயர், 7ஓட ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர்னா 64 ஆயிரும். அப்போ இங்கே 74, 8 76. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு, ஆனா எதுன்னு தெரியாது நமக்கு. 7க்கு அடுத்த நம்பர் 8. இரண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 56 வந்துடும். அப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்போ பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 76. அதே மாதிரி இந்த நம்பர் பார்க்கலாமா? லாஸ்ட் டிஜிட் என்னது? 1ல முடிஞ்சிருக்கு. அப்போ 1ஆ இருக்கலாம், இல்ல 9ஓட ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம். அதே மாதிரி 79க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 8ஓட ஸ்கொயர் இருக்கு. 9னா 81 ஆயிரும், அதிகமாயிரும். ஒன்று 81ஆ இருக்கலாம், இல்லை 89ஆ இருக்கலாம். 8க்கு அடுத்த நம்பர் என்னது? 9. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 72. 72ஓட இந்த நம்பர் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? 89. புரிஞ்சா? புரிஞ்சா எல்லாருக்கும்? இல்லைன்னா அடுத்த 2 சம் ப்ராக்டிஸ் கொடுக்கவா, இல்லை அடுத்த டாபிக் போயிடவா? கியூப் பார்க்கலாமா? ரிப்ளை யாராவது போடுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? சரி, அடுத்த பாயிண்ட் வச்சு பார்ப்போம். சொல்ல மறந்துட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு இது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சா? இப்போ பாயிண்ட் வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்ப்போங்க. ஒண்ணுமே இல்ல, இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி தான் அப்படியே செய்ய போறோம். பாயிண்ட் மட்டும் வெளியில வைக்க போறோம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சூப்பர் சரண்யா, சூப்பர், வெரி குட். எல்லாருக்கும் வந்துருச்சா? சரி பார்க்கலாமா? 4ல என்ன டிஜிட்லாம் முடியும்? 2 முடியும்,
8 முடியும். ஓகேவா? அந்த 2 நம்பரை விட்டுருவோமா? மீதி இருக்கிறது என்னது? 51 இருக்கு. 51க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர்லாம் இருக்கு? லாஸ்டா இருக்கிறது 7. 8னா 64 ஆயிரும். 7க்கு அடுத்த நம்பர் என்னது? 8. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 56. அப்போ இந்த நம்பரை விட இது சின்னதா இருக்கு. அப்போ சின்ன நம்பர் தான் நம்ம எடுக்கணும். 72 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கணும். எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும்னா, கடைசில இருந்து பார்க்கணும்னா இங்க இருந்து பார்க்கணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. அப்போ ரூட்டை விட்டு வெளியில வரும்போது என்னவாகும்னா 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். கடைசில இருந்து புள்ளி வைக்கிறது. சரியா? புள்ளி வைக்கிறது எப்பவுமே கடைசில இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட்ல இருந்து தான் நம்ம புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி. எப்பவுமே ஸ்கொயர்ல வந்து ஒன்னு 4 டிஜிட்டு அப்படி அதோட 2ஓட அடுக்கா தான் போய்கிட்டு இருக்கும். இல்ல 6 டிஜிட் அப்படியா தான் புள்ளி வச்சிருப்பாங்க. அதனால அதுலலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்மளுக்கு இங்க 2 இருந்துச்சுன்னா வெளியில வரும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 6 இருந்துச்சுன்னா வெளியில வரும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 4 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்த 2 சம் கொடுக்குறேன். இதே இதுல முடிங்க. அடுத்த டாபிக் போடுவோம். எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கணும் அடுத்த டாபிக்ல, அடுத்த சம்ல. சரண்யா சூப்பர். அடுத்த 2 சம்க்கு ட்ரை பண்ணுங்க. பானுபிரியா வெரி குட். 3ஆம் சம்ல வந்து 0.001849 என்ன? சூப்பர் பானுபிரியா. அடுத்து ட்ரை பண்ணுங்க. வெரி குட் காளிராஜ். சரண்யா தேர்ட் சம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. 2 ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன்? வெரி குட் ராம்குமார். சூப்பர் காளிராஜ். தேர்ட் சம். சரண்யா சூப்பர் வெரி குட். சரி பார்த்துடலாமா? சிக்ஸ்ல என்ன நம்பர்லாம் முடியும்?
4ம் 6ம் முடியுமா? லாஸ்ட் 2 நம்பரை விட்டுருவோமா? 31. 31க்குள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 5ஓட ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 6. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 30. 30யை விட இங்க பெருசா இருக்கு. அப்போ 56. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 5.6 ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவது சம் அதே மாதிரி அதேதான். 4 6ல முடியும். நம்ம வந்து பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்மள வந்து ஹோல் நம்பரை கண்டுபிடிச்சுக்கணும். சரியா? அப்போ 2 நம்பரை விட்டுருவோமா? விட்டதுக்கு அப்புறம் 27 29க்குள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 5ஓட ஸ்கொயர் இருக்குமா? இங்கேயும் 5 இங்கேயும் 5. அதே மாதிரி மல்டிபிள் பண்ணா 30. 30ங்கிறது இங்க சின்ன நம்பரா இருக்கு. அப்போ என்னென்ன நம்பரா இருக்கும்? 54. ஒரு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 0.54. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கேயும் 9ல எந்த நம்பர்லாம் முடியும்? 3 முடியும், 7 முடியும். 18க்குள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 4 இருக்கு. 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 20. 20யை விட இங்க என்ன நம்பர் இருக்கு? சின்னதா இருக்கு. அப்போ 43. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? புள்ளிக்கு அப்புறம் உங்களுக்கு 3 டிஜிட் நம்பர் வேணும். ஸோ 0.04. ஓகேவா? இவ்வளோவா ஸ்கொயர்டு? ஸ்கொயர்டு எப்படி கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே தானே? அடுத்து ரூட்டுக்குள்ள போயிடலாமா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா சேட்ல போட்டு விடுங்க. கேக்குதுல பேசுறது? கேக்குது மேம். அப்பப்போ தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. யாராவது ஒருத்தர் லைட்டா ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சரி ஓகே தனியா பேசல அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரி, அதே மாதிரி கான்செப்ட் தான் ரூட்டுக்கும். ஒன்னோட ரூட் எதுல முடியும்? 1ல தான் முடியும். 2ஓட ரூட் என்னதுல முடியும்? 8ல முடியும். 3ஓட ரூட் 7ல முடியும். ஏன்னா 3ஓட கியூப் வந்து என்னது? 27. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம ஸ்கொயர்ல யூஸ் பண்ண மாதிரியே தான். 4க்கு 4ல முடியும். 5க்கு 5ல தான் முடியும். 6க்கு 6ல தான் முடியும். சரியா? இந்த 3க்குமே அதனுடைய நம்பர் அதிலே தான் முடியும். அதே மாதிரி இங்க ரிவர்ஸ்ல முடியும். நம்ம அடுத்து பார்த்தோமா? 7க்கு 3ல முடியும், 8க்கு 2ல முடியும், 9க்கு 1ல 9க்கு 9ல தான் முடியும். 4 இதுக்குமே அப்படியே தான் சேமா தான் இருக்கும். 4க்கு 4ல தான் முடியும், 5க்கு 5ல தான் முடியும், 6க்கும் 6ல தான் முடியும், 9க்கும் 9ல தான் முடியும். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். 3க்கு 7ல முடியும், 7க்கு 3ல முடியும். அதே மாதிரி 2க்கு 8ல முடியும், 8க்கு 2ல முடியும். புரியுதா நான் எப்படி சொல்றேங்கிறது? ஓகே தானே? சரியா? இப்ப பாக்கலாமா? அங்க வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்த மாதிரி இங்க வந்து ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா கியூப் நம்பர் வந்து நம்ம ஓரளவு தான் ஸ்கொயர்ல தான் நம்ம அதிகமா கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். கியூப்ல வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறாப்புல தான் இருக்கும். சரியா? பாக்கலாமா? ஆல்ரெடி ஸ்கொயர் கியூப் படிச்சதுனால கேன்சல் பண்ணிடுவீங்க. ரெண்டு சமம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர் சரண்யா.
சூப்பர் சூப்பர் பானுப்ரியா, வெரி குட். அவ்வளவுதான், ஸ்கொயர் கியூப்பும் முடிஞ்சது. எப்படி கேட்டாலும் இனிமே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சரி, இது பார்க்கலாமா? இதுக்கு நம்ம டைரக்டாவே ஆன்சர் எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே 2 டிஜிட்ல முடிய போறது கிடையாது. அப்படியே ரிவர்ஸ்ல தான் இருக்கும், ஒரு நம்பர்ல தான் முடியும். இப்போ 1ஓட ஸ்கொயர் எதுல தான் முடியும்? 1ல தான் முடிஞ்சிருக்குமா? ஸோ 1 போட்டுடலாமா? ஸ்கொயர்னா எத்தனை நம்பர், லாஸ்ட்ல இருந்து எத்தனை நம்பர் அடிக்கணும்னு சொன்னா 2 நம்பர் அடிக்கணும்னு சொன்னேன். இப்போ கியூப்னா என்ன செய்யணும்? 3 நம்பர் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 1. 1க்குள்ள எந்த கியூப் நம்பர் இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 11 தான். அதே மாதிரி தான் இங்கேயும். 1 லாஸ்ட் 3 நம்பரை விட்டுருவோமா? 9க்குள்ள எந்த கியூப் நம்பர் இருக்கு? 2ஓட கியூப் நம்பர் இருக்கு. 3ஓட கியூப்பும் 27 போயிரும். அப்போ 9 மட்டும் தான் இருக்கு. 9க்குள்ள எந்த கியூப் நம்பர் இருக்கு? 2ஓட கியூப் நம்பர் தான் இருக்கு. ஸோ 21 தான் ஆன்சர். 31 எப்படி வந்துச்சு? இதுல என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சா அதை இது பண்ணிக்கலாம்ல. ஸ்கொயர் நம்பர் பார்த்துட்டோம். ஸ்கொயர் நம்பர் மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், வெரி குட். நம்ம தப்பு தான், அடுத்த வாட்டி அதை பண்ணக்கூடாதுங்கிறத திருத்துறது. சரியா? போன வாட்டி என்ன தப்பு பண்ணோமோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ண மாட்டோம். சரி, அடுத்த 2 சம் சொல்லட்டுமா? சூப்பர் ராம்குமார். சூப்பர், வெரி குட். லாஸ்ட் சம்க்கு ஆன்சர் யாரும் போடல. சூப்பர், வெரி குட் சரண்யா, வெரி குட் ராம்குமார். டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுங்க, டச்லேயே இருக்கும். ஏன்னா யாருக்காவது சொல்லி கொடுங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? சிக்ஸ்ல என்ன நம்பர் முடியும்? 6 தான் முடியும். சரியா? லாஸ்ட் 3 நம்பர் அடி கொடுத்துருவோமா? மீதி ரிமைனிங் இருக்கிறது வந்து 4 மட்டும் தான் இருக்கும். 4க்குள்ள எந்த கியூப் நம்பர் இருக்கு? 1ஓட கியூப் தான் இருக்கு. அப்போ 16 தான் ஆன்சர். அதே மாதிரி தான் இங்கேயும் 4ல லாஸ்ட் டிஜிட் 4ல இருக்கு. அப்போ 4ல தான் 4 தான் இருக்கும். 3 நம்பர் அடி கொடுத்துட்டோம்னா 2 தான் இருக்கு. அப்போ அதனுடைய லாஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற என்ன கியூப் நம்பர் இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 14 ஆன்சர். அடுத்தது 3ல முடிகிறது என்ன நம்பர்? 3ல முடிஞ்சிருக்கும் 7 முடிஞ்சிருக்கும். சரியா? இங்க 7 இருந்துச்சுன்னா இங்க 3 இருக்கும், இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 7 இருக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல தான் இருக்கும். 2 8 அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்த 3 நம்பரை விட்டுருவோமா? மீதி இருக்கிறது எத்தனை இருக்கு? 19 இருக்கா? 19க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 2 ஸ்கொயர் எத்தனை? 8. சாரி, கியூப் நம்பர் தான். சாரி 2 கியூப் எத்தனை? 8. 3 கியூப் வந்து 27. அப்போ இதுக்குள்ள என்ன கியூப் நம்பர் இருக்கு? 2ஓட கியூப் நம்பர் தான் இருக்கு. 27 கண்டுபிடிச்சாச்சா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 3. ஆனா இங்க என்ன நம்பர்? கியூப் நம்பர்ல இருக்கிறதுனால புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானத்துல வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்கொயர் கியூப் ஓகே தானே? யாருக்காவது மறுபடியும் சொல்ல வேண்டியது?
ஓகேவா கிளாஸ்? ஸ்கொயர் கியூப் ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? மேம் அந்த டாட் வைக்கிறது மட்டும் சொல்லுங்க. ஓகே. நம்ம அங்க ஸ்கொயர்ல பார்த்தோம்ல, என்ன சொன்னேன்? இங்க 2 ஸ்தானம் தள்ளி இருந்தா அங்க 1 ஆகும், இங்க 4 இருந்தா அங்க 2 ஆகும். அதேதான். இங்க வந்து கியூப்ல இருக்கிறதுனால அங்க நம்ம இங்க ஸ்கொயர்டு இருக்கிறதுனால 2 ஸ்தானம் சொல்லி சொன்னா, இங்க கியூப்ல இருக்கிறதுனால 3 நம்பர் எடுத்துக்கணும். ஒண்ணு 3ஆ இருக்கும், இல்லைன்னா 6ஆ இருக்கும், இல்லைன்னா 9ஆ இருக்கும். 3ஓட அடுக்காதான் போய்கிட்டு இருக்கும். சரியா? 3 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 6 நம்பர் இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இங்க வந்து கியூப்போட நம்பர் இருக்கிறதுனால. அங்க ஸ்கொயர்டு இருந்ததுனால 2க்கு 1ன்னு எடுத்துமா? அதே மாதிரி. சரியா? இப்போ எப்படி சொல்றது? இது பாருங்க 2.7 இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 83 வருவோமா? இப்ப புள்ளி வைக்கணுமா? இங்க ஒரு நம்பர் இருக்கு, 2 3. அப்ப 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா? சோ வெளியில எடுக்கும் போது எதனால இப்படி வருதுன்னு தெரியுதா? ஓகேவா? புரியுது. சரி, ஓகேவா? ஸ்கொயர் கியூப் ஓகே தானே? அடுத்த டாபிக் போலாமா? ஓகே மேம். காளிராஜ் ஓகேவா? காளிராஜ் சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கியூப் படிச்சாச்சா? அடுத்து வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள போவோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு நாள் போய்க்கலாம். சரியா? எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் வைக்கிறேன். 1ஆம் தேதி. அடுத்த மந்த் ஏப்ரல் மே மந்த்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாரத்துல ஒரு நாள் எக்ஸாம் இருக்கிறாப்ல பார்த்துக்கலாம். சரி, இப்போ போர்ட் மாஸ்ல இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிடுவோம். ஓகேவா? சரி, போர்ட் மாஸ்னா என்னன்னு தெரியல. வீனா என்னது? பிராக்கெட். வீனா என்ன மீனிங்னா ஒரு நிமிஷம். இப்படி இருக்கும். இந்த மேல ஒரு கோடு போட்டிருக்காங்களா, இதுதான் பார்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு மெத்தட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இது பண்ணணும், அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதை அப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம கிளியர் பண்ணி தருவோம். ஆனா முதல்ல அந்த பார் இருந்துச்சுன்னா அங்க என்ன சிம்பிள் இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுக்கப்புறம் தான் பிராக்கெட் எல்லாமே கொண்டு போகணும். ஓகேவா? சரி, போர்ட் மாஸ்னா தெரியல. ஃபர்ஸ்ட் என்னது? பீனா பிராக்கெட். பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். ஆஃப், அப்புறம் ஆஃப்ல இருக்கிறது. ஆஃப்னா என்ன மீனிங்னா மல்டிபிள்ங்கிற மீனிங். சரியா? அப்புறம் டினா வகுத்துல இருக்கிற டிவிஷனை நம்ம இது பண்ணணும். எம்னா மல்டிபிகேஷன், அப்புறம் ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஒன்று ஒன்றா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பிராக்கெட் எடுக்கணும். அப்புறம் ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃப்ல இருக்கிற நம்பர்ஸை முதல்ல இது பண்ணணும். அப்புறம் வகுத்தல்ல இருக்கிறது,
அப்புறம் மல்டிபிள், அப்புறம் கூட்டல்ல இருக்கிறது, அப்புறம் கழித்தல்ல இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இப்போ சம் கொடுக்கட்டுமா, அதை செஞ்சு ஆன்சர் சொல்றீங்களா? ஆன்சர் என்ன? சூப்பர். ஃபர்ஸ்ட் இதுல பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், பிராக்கெட் இல்ல. அப்புறம் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃபும் இல்ல. அப்புறம் என்னது, வகுத்தல். வகுத்தல் ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, அப்புறம் மல்டிபிள் செய்யுங்க, அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். சரி, பார்க்கலாமா? முதல்ல டிவிஷன் பண்ணுவோமா? 8ல இருந்து 2 டிவைட் பண்ணா என்ன ஸ்டெப், இங்க என்ன ஸ்டெப்பா மாறும்? 2 இன்ட்டு 4 மாறும். பிளஸ் இங்க 24 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? -1 இருக்கு. அப்போ மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ இங்க என்னவா மாறும்? 8 மாறும். இங்க 24 இருக்கும், இங்க -1 இருக்கும். இப்போ நம்ம கூட்டணும். கூட்டினா எத்தனை? 32. 32ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 31. ஓகேவா? ஓகே தானே எல்லாருக்கும்? காளிராஜ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் போடவே இல்லை. சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ஆப்ஷன் கொடுக்கணுமா சொல்லுங்க, ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க செய்யறதா இருந்தாலும் ஓகே. ஆன்சர் என்ன? ராம்குமார், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க.
காளிராஜ், சரண்யா பண்ணிட்டீங்களா? காளிராஜ் இன்னொரு வாட்டி ட்ரை. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம். சூப்பர், வெரி குட். சரி பார்க்கலாமா என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். இப்போ மேல பார் இருக்குதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பண்ணுவோமா? 16 3 மல்டிபிள் பண்ணா 18 வருமா? என்ன பண்ணிருப்பீங்கன்னா 18 வந்த உடனே இதுல இருந்து சப்ராக்ஷன் பண்ணிருப்பீங்க. சரியா? அடுத்து நம்ம இதை இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மேட்டை கிளியர் பண்ணணும். சரியா? இதுல மைனஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்போ வகுத்தல் தானே ஃபர்ஸ்ட் செய்வோம். அப்போ 18 மைனஸ் 2 ஆயிருமா? அப்போ இந்த வேல்யூ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 16 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாக்ஸ்ல என்ன நம்பர்லாம் இருக்கு? 2 into 8 plus 16. புரிஞ்சுச்சா? இப்போ 8 2s are என்னது? 16. 16 plus 16 32 ஆயிருமா? இது ஃபுல்லா செஞ்சாச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ ஃபுல்லாவே என்னதான் இருக்கும்? 32 இருக்கும். முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 20 இருக்கு. அப்போ 20 plus 32 52. ஓகேவா? காளிராஜ் என்ன தப்பு பண்ணீங்க? சரி அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ சிம்பிள் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்கன்னு இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள் வரணும். அது என்னன்னு தெரியல. ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த பிளஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு ஆப்ஷன் போடுங்க பார்ப்போம். அந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாவே கிளியர் பண்ணி வாங்க. லாஸ்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த என்ன அந்த இடத்துல என்னவா இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிவிஷன். அதுக்கப்புறம் என்ன நம்பர் போட்டா அந்த இடத்துல கரெக்டா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சூப்பர், வெரி குட். ராம்குமார், காளிராஜ் பண்ணிட்டீங்களா? சரி பார்க்கலாமா? சரி பார்க்கலாம்.
சரி சூப்பர். சரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணுவோமா? பிராக்கெட் பண்ணா என்ன வரும்? 6 வரும். அடுத்து டிவிஷன் பண்ணுவோமா? டிவைட் பண்ணா என்ன வரும்? 2. இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அது என்ன நம்மளுக்கு தெரியாது. 6 மைனஸ் 2 வந்துருமா? புரிஞ்சுச்சா? இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 6, டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 2 வந்துரும். ஈக்குவல் டு இங்க 10 இருக்கு. இப்போ இந்த -2 இந்த இடத்துல போகும்போது என்னவா மாறும்? +2 மாறிடுமா? இல்ல அப்படி பார்க்க வேணாம். இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டா நம்மளுக்கு இங்க 10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு பிளஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் போட்டோம்னா 2 6 கூட்டினா 8. இங்க மைனஸ் பண்ணா நம்மளுக்கு சின்ன நம்பரா போகும். டிவைட் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மல்டிபிள் போட்டோம்னா 2 6 மல்டிபிள் பண்ணா 12. 12 இருந்து 2 மைனஸ் பண்ணா 10 வந்துருமா? ஓகேவா? சரி அடுத்து ஸ்கொயர் கியூப் பார்த்தோம்ல, அதுலயே நான் 2 3 சம் கொடுக்குறேன். ஆன்சர் என்ன? இல்ல இந்த நம்பர் இந்த சம்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம். பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்ன இருந்துச்சு? அதே சம் தான். ஆன்சர் என்ன? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்குண்ணா. சூப்பர் ராம்குமார். சரண்யா வெரி குட். சரி இப்படி இருந்துச்சுனாலே ஃபுல்லா நம்ம ஸ்டெப்பா லாஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்க வந்து சின்ன டிஜிட் நம்பரா இருக்கா இல்ல பெருசா இருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு 100க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க லாஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி வாங்க. இல்ல அதுக்குள்ள குட்டி குட்டி நம்பரா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து என்ன ஸ்கொயர் நம்பர் வருமோ அதுதான் ஆன்சர். ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கிறது. ஓகேவா? இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியது பென் எதையுமே தொட வேண்டாம். இந்த இடத்துல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும். இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா 22க்கு பக்கத்துல என்ன ஸ்கொயர் நம்பர் வருமோ அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல மைனஸா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் நம்பர் வருமோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 25 தான் வந்திருக்கும். சரியா? இந்த இடத்துல மைனஸா இருந்துச்சுன்னா 4ஓட ஸ்கொயர் நம்பர் வர்றாப்புல தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? நம்ம பார்க்க வேண்டியது இந்த குட்டி சின்ன சின்ன நம்பரா இருக்கான்னு பார்க்கணும், என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு பக்கத்துல என்ன டிஜிட் வருமோ அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். இது 21 என்ன? சரண்யா வெரி குட். புரிஞ்சா? சின்ன சின்ன நம்பர் தான் இருக்கு. ஸோ 58 தான் அங்கே சிம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப இதுக்கு போட்டு டைம் பின்னாடி இருந்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப்பா கொண்டு வரணுங்கிறது கிடையாது. சூப்பர் காளிராஜ் வெரி குட். புரிஞ்சுல?
நோ நம்பர்ஸ் ஒண்ணே ஒன்று மட்டும் கொடுக்குறேன். சூப்பர் சரண்யா. சூப்பர், வெரி குட். பானுப்ரியா ஆன்சர் வந்துருச்சா? சேம் அதே தான். நெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் இருக்கா, அப்போ இதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். அப்போ 625 இதனுடைய ஸ்கொயர் நம்பர் 25ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன? 25. ஓகேவா? அடுத்து இதே மெத்தட்ல இப்படி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்? அதே ஆன்சர் வர்றது 100 இதுல வரும்னு நினைக்கிறேன். லாஸ்டா இன்ஃபினிட்டிவ்ல முடிஞ்சிருக்கும். அப்படின்னா தான் அதே நம்பர் வரும். இதுக்கு என்ன வரும்னா சேம் இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணணும்னா இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். சரியா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வரும்னு பார்க்கணும். 3 × 4. அதாவது இப்படி இந்த நம்பர் 12 12 12 12 போய்கிட்டே இருந்தா அந்த மெத்தட் 3 × 4 மல்டிபிள் பண்ணுமா? இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? வாட்டி சொல்லவா? யாராவது சொல்லுங்க, இல்ல இருக்கீங்களா? மேம். ஓகே, புரிஞ்சுல? 3 × 4 தான் ஒண்ணுமா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் எடுக்கணும். அதாவது 12 என்ன நம்பர் இருக்கோ, எந்த ரெண்டு நம்பரை பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ண 12 வரும்னு போட்டோம். அது அடுத்தடுத்த நம்பரா இருக்கும். இப்போ 2வையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 12 வரும். அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்தடுத்த நம்பரா இருக்கும். சரியா? 3யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 12 வருமா? இப்ப அதே மாதிரி நான் இன்னொரு சம் கொடுக்குறேன். மைனஸ் தான். இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? சூப்பர் காளிராஜ். ஓகே.
சரி ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? சரி மீதி இருக்க சம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கிளாஸ் ஓகேவா? வேற ஏதாவது? நாளைக்கு மீதி இருக்க சம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் சிம்பிளிஃபிகேஷன் உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னா அதே ஸ்கொயர் கியூப்பும் நாளைக்கு கம்பல்சரி நாளைக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நான் பார்த்துட்டு மெசேஜ் போட்டு விட்றேன் எத்தனை கொஸ்டின் நீங்க நோட்ல செஞ்சுட்டு வரணும்ட்டு. திடீர்னு ஏதாவது ஒரு சம்ம கொடுத்து யாரையாவது நான் செய்ய சொன்னா சொல்லணும். ஓகேவா? ஓகே தானே? கிளாஸ் ஏதாவது இப்படி போனா நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அது மாத்திக்கலாம். இதுவே ஓகே தான் மேம், கரெக்டா தான் இருக்கு. ஓகே தான் மேம். எழுதுறது எல்லாமே புரியுது. அதுல ஏதாவது சவுண்டு ஓகே தான் மேம், ஓகே தான், புரியுது மேம். ஓகே கலைராஜ். பானுப்ரியா சரண்யா உங்களுக்கு ஏதாவது? மேம் இந்த குரூப்ல மட்டும் நான் ஆட் பண்ணனும் மேம். வாட்ஸ்அப் குரூப்ல இல்லன்னு நினைக்கிறேன். அதுல மட்டும் ஆட் பண்ணனும் மேம். அப்படியே எனக்கு மெசேஜ் போட்டு நம்பரை எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே மேம், ஓகே. சரி இப்படியே கண்டினியூ பண்ணிரலாம்ல? சரி எழுதுறது எல்லாமே கிளியரா தெரியுது இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் சிம்பிளிஃபிகேஷன்னால பிடிஎஃபா என்னால கொண்டு வர முடியல. இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு, பிடிஎஃப் வடிவில் கொண்டு வந்துடுறேன். சம் இருக்கும், நம்ம சைட்ல எழுதுறாப்புல பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி இப்போ என்ன டாபிக் நம்ம சொல்லி நடத்திட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் போக தனியாகவும் நீங்க ஒரு இதுல செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அதுல இருக்க டாபிக் செய்யுங்க. ஏதாவது அதுல சம் டஃபா இருக்குன்னா போட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அதை வச்சு பார்த்துக்கலாம். சரியா? சரி ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.